ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கெல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். டே 62 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.56 கிலோமீட்டர்ஸ் ஏறத்தாழ வந்து பார்த்தீங்கன்னா 14.8 செகண்ட்ஸ் ஆயிருக்கு இன்னைக்கு ஓடி முடிக்கிறதுக்கு. இன்னைக்கான ஆவரேஜ் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.30 இருந்திருக்கு. இன்னைக்கான நம்மளோட ஆவரேஜ் பேஸ் ஃபைனலி டே 62 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, மண்டே. இன்னைக்கு மண்டேவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடக்கவே நடக்காது. இட் மே பி நம்ம லைஃப்ல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் ஜாபா இருக்கட்டும், ட்ரீம் காரு, ட்ரீம் பைக்கு, இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி விஷயம் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த பிடிச்ச விஷயம் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நமக்கு அந்த விஷயம் நமக்கு லைஃப்ல கிடைச்சிருக்கும். அப்படி கிடைச்ச ஒரு விஷயம் வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு விஷயம் நமக்கு நான் ஃபியூச்சர்ல வந்து நான் சொல்றேன், எதை பத்தி சொல்றேங்கிறத வந்து அப்கமிங் டேஸ்ல. முதல்ல இப்ப என்னோட மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் நமக்கு நடக்காது. பட் இருந்தாலும் நம்ம ஃபியூச்சர்ல வந்து அத கேட்டிருக்கலாமே அப்படிங்கறது வந்து ரிக்ரெட் பண்ணிடக்கூடாது. லைஃப்ல என்னைக்கோ ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம கேட்டு பார்த்திருக்கலாமே, ஒரு ட்ரை பண்ணி பார்த்திருக்கலாமேங்கிறது தோணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். பட் அது வந்து பாத்தீங்கன்னா நோங்கிற மாதிரிதான் இருந்திருக்கு. அது எப்படி அக்செப்ட் பண்றதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் வந்து நம்மளோட மைண்ட் செட் இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா இப்ப போயிட்டு அமேசான்ல வந்து அந்த பாக்ஸிங் கிட் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, சாண்ட் பேக், அதை ஆர்டர் பண்ணிடலாங்கிற மைண்ட் செட் தான் இருந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒண்ணுமே இல்ல, ஓர்த்திட்டே இல்ல, யூ ஆர் ஜஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் சம்படி அப்படிங்கறது மாதிரியும் இருக்கு மண்டேல. இருந்தாலும் நம்ம இவ்வளவு நாள் வந்து நம்ம எஃபர்ட்ஸ் என்னென்னமோ பண்ணியிருக்கோம், அதுக்கெல்லாம் வந்து ஒரு மண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனாவும் ஒரு மாதிரி வெறியாவும் இருக்கிறது எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் லைஃப் இதோட இல்ல. லைஃப் ஹாஸ் டு சி லாட் ஆஃப் திங்ஸ். இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பார்ட் தான் நம்ம லைஃப்ல. பட் இருந்தாலும் அது நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கிறதுனாலதான் அதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். ஆனா இதுல இருந்து நம்ம வெளியே வந்துதான் ஆகணும். இதுவும் கடந்து போவதுதான் வாழ்க்கை. ஜஸ்ட் அ சிம்பிள் திங். பட் மண்டேவே வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனாகவும் ஒரு மாதிரி பேடா தான் இன்னைக்கு டே வந்து இருந்தாலும், இன்னைக்கு டே 62 கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபைனலி. பட் இருந்தாலும் அப்கமிங் டேஸ்ல வந்து எந்த ஒரு இடம் வந்து இது வந்து ஃபியூச்சர் கிடையாது. நம்ம ஒரு நாள் திரும்ப வரையில நம்ம சொல்றதுதான் நடக்கணுங்கிற மைண்ட் செட்ல வரணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபியூச்சர்ல இத பத்தி நான் டீட்டெயிலா இத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்தரா நீங்க ஏதாவது அசம்ப்ஷன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, என்னென்னன்றத பத்தி நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, பார்ப்போம். ஃபைனலி டே 63ல சந்திப்போம். டாடா பை பை, see you tomorrow.